ஹலோ சிஸ்டர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கர்ப்பமாக இருக்கும் பொழுது கர்ப்பிணி சகோதரிகள் மற்றவங்க கிட்ட கேட்குறதுக்கு கூச்சப்படுற ஒரு சில விஷயங்கள் தான் அந்த பதிவில் ஷேர் பண்ண போகிறேங்க. என்னதான் அம்மாவாக இருந்தாலும் அக்காவாக இருந்தாலும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் கேட்க கூச்சப்படும் இல்லைங்களா? ஆனால் அந்த விஷயத்தை பற்றின டவுட் இருந்துகிட்டே இருக்கும். யார்கிட்ட கேட்குறது, எப்படி கேட்குறதுன்னு ஒரு டவுட் இருக்கும். ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து முடித்த பிறகு உங்களுக்கு அது மாதிரி ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றப்போ மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஒருவேளை எனக்கு தெரிஞ்சிருந்தேன்னா அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ இது நான் எதனால் ப்ரெக்னன்சி வீடியோலாம் போடுறேன்றப்போ, நான் வில்லேஜ் சைடில் இருந்தேன். வில்லேஜ் சைடில் இருக்கிறப்போ எனக்கு பாப்பா பிறந்துச்சு, என் ஃப்ரெண்டுக்கும் ஈக்குவலாகவே பாப்பா பிறந்துச்சு. ஸோ எங்கள் அம்மா எனக்கு அந்த பத்தியம், லேகியம், பவுடர் எல்லாம் அரைச்சி குத்தி என்னை சீக்கிரமாக சரி பண்ணிட்டாங்க. என் ஃப்ரெண்டுக்கு அதெல்லாம் இல்லாமல் தலையில் ஜன்னி வச்சுட்டு தூங்கி டெலிவரி நிறைய அவளுக்கு அந்த மாதிரி முறைகள்லாம் எதுவுமே தெரியவே தெரியல. அப்போவே எனக்கு என்ன சொன்னாலும், உனக்கு இவ்வளோ விஷயம் தெரியுதில்ல, நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது, நீ வில்லேஜ் சைடில் இருக்கிறதால அதோட வேல்யூ உனக்கு தெரியல, உனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களை ஷேர் பண்ணு, அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, அவங்களுக்கும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த நாள்லேருந்து இது வரையும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எதுவாக இருந்தாலும் நான் வீடியோவில் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அப்படி இன்றைக்கி ஷேர் பண்ணுற விஷயம் கூட ரொம்ப முக்கியமான விஷயம் தான். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இது யார்கிட்டையாச்சும் கேட்டேன், நம்மளை ஏதாச்சும் நினச்சிப்பாங்களோ, யார்கிட்ட போய் கேட்குறதுன்ற அளவில் நான் கூச்சப்பட்டேன். அப்படிப்பட்ட விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? முதல் மிக முக்கியமான விஷயம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது கணவன் மனைவி உறவில் ஈடுபடுறேன். அப்படி ஈடுபடும் பொழுது கணவரோட விந்தணுக்கள் என்னுடைய கருப்பை என்னுடைய ஒன்றா இருக்கிறப்போ உள்ளே போகலாமா, அப்படி உள்ளே போகிறதால குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையா, நிறைய சகோதரிகளுக்கு சந்தேகம் இருக்கும். அது உள்ளே போகிறதால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அது ஒரு குழப்ப தன்மை மட்டும்தான். அது எந்த விதத்தில் குழந்தைய பாதிக்காது, நீங்கள் பயப்பட வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட் நானும் கணவரும் ஒன்றா இருக்கலாமா, நான் ஒன்றா இருக்கிறதால குழந்தைக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமா, ஒன்றா இருக்கிறதால குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை வராது. கணவரும் நீங்களும் ஒன்றா இருக்கும் பொழுது ஆக்சிடோசின்ற ஹார்மோன்ஸ் சுரக்கும். அது சுரந்தால் உங்களுக்கு டெலிவரிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றா இருக்கிறதால அந்த இடம் ரொம்ப லூஸாகவும், அது லூஸாக இருந்தால் மட்டும்தான், ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா குழந்தை ரொம்ப புஷ் பண்ணி வெளியே வரப்போ ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது லூஸாக இருந்துச்சு அப்படின்றப்போ, வர வழி லூஸாக இருந்துச்சுன்னா குழந்தை சீக்கிரமாக வழிக்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒன்றா இருக்கிறதோ விந்தணுக்கள் உள்ளே போகிறதோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் பயப்பட வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. ஆனால் இன்னொரு சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது. அதே மாதிரி ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி நீங்கள் ஏதாச்சும் பொசிஷன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் இருந்திருப்பீங்க, அப்படிலாம் இப்போ இருக்கக்கூடாது. சரிங்களா? கம்ஃபர்டபுளான பொசிஷன் ஆண் மேலே, பெண் கீழே, இந்த பொசிஷன் மட்டும் தான் இருக்கணும். மற்றது மாற்றக்கூடாது. உங்களுக்கு ஃபோர்ஸாக இருக்கிறதுலாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் ஒன்றா இருக்கிற டைமில் ஒன்றா இருக்க முடிஞ்சிச்சுன்னா குழந்தை சென்டரில் வயிற்றில் இருக்க மாட்டாங்க, ஒரு முடியில் ஓரமாக போயிடுவாங்க. குழந்தை இது பயந்துட்டாங்களாம் கிடையாது, இது நார்மல் தான், பயப்பட வேண்டாம். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றா இருக்கிறது ஏதாச்சும் ஆயிலெலாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஏதாச்சும் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் இப்போ பண்ணக்கூடாது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஷேர் பண்ண போகிறேங்க. நிறைய சகோதரிகளை நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஒன்றா இருந்தோன்றப்போ குழந்தைக்கு பிரச்சனை, நம்ம ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு 3 மந்த்தில் கூட தாராளமாக ஒன்றா இருக்கலாங்க. ப்ரெக்னென்ட் ஆன உடனே டாக்டர் ஏன் ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, மோஸ்ட்லி டாக்டர் கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து குழந்தை ரொம்ப கடுகளவு தான் இருப்பாங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்தோம்னா ஒரு வேளை குழந்தை இது ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அப்படி கிடையாது. கருப்பையில் தனியாக குழந்தை இருப்பாங்க, அதுக்கு சான்ஸ் கிடையாது. அப்படி இருக்குன்றதுக்காக 3 மாதம் குழந்தை நம்ம சேஃபாக இருக்க சொல்லுவாங்க. அதனால் தாராளமாக நீங்கள் ஒன்றா இருக்கலாம். ஒன்றா இருந்தீங்கன்னா சுகப்பிரசவமாகும். ஒன்றா இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. அதனால் தயவு செஞ்சு அந்த குழப்பம் இருந்ததுன்னா அதை இனிமேல் விட்டுருங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒரு சில பெண்களுக்கு நம்மளுடைய ப்ரெக்னென்சி டைமில் நம்மளோட டாய்லெட் போட இடம் இருக்கும் இல்லைங்களா, அங்கே சின்னதாக ஒரு செதை மாதிரி வளரும். எல்லாருக்கும் கேட்டால் எல்லாருக்கும் கிடையாது, நார்மலாக ஒரு சில பேருக்கு வளரும். அதுவும் நார்மல் தான், பயப்பட ஒரு அவசியமே கிடையாது. ஸோ என்னுடைய ப்ரெக்னென்சிலையும் எனக்கு அது வந்துச்சு. சரிங்களா? அது ஒரு செதை, எக்ஸ்ட்ரா செதை, அவ்வளோதான். நீங்கள் அதை நினச்சி பயப்பட ஒரு அவசியம்லாம் கிடையாது. அதே மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்றதால ஹாப்பியாக இருக்க அதாவது அது ஒரு ஹாப்பி பீரியட். உங்களுக்கும் கணவருக்கும் ஒரு அந்யோன்யம் அதிகப்படுத்தும். ஒரு ஜாலியாக இருக்கலாம். அதனால் ஜாலியாக இருங்க. அதேமாதிரி உள்ளாடை அணியலாமான்ற டவுட் நிறைய பேர் இருக்கும். கண்டிப்பாக அணியணும். இல்லை ரொம்ப தளர்ந்து போய்டும், ரொம்ப டைட்டாக இல்லை, உங்கள் சைஸை விட 2 சைஸ் பெரிய சைஸ் தான் அணிஞ்சிக்கணும். ரொம்ப லூஸ் சைஸில் அணியக்கூடாது. அதே மாதிரி பேண்டிஸ்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். எப்போ ஈரமாகாமல் பார்த்துக்கணும். உங்களை ரொம்ப கேர் பண்ணிக்கணும். நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எங்கே நடந்தாலும் பார்த்து நடக்கணும். ஈரமாக இருக்கா, வெயில், உங்கள் ஸ்கின் இதெல்லாம் பார்த்து பத்திரமா இருந்துக்கணும். சரிங்களா? ஸோ வேறு ஏதாச்சும் உங்களை குழப்புற மாதிரி டவுட் ஏதாச்சும் இருக்குன்றப்போ கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு அதுக்காக எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.